உங்கள் குறிஞ்சித்தேன் இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒருத்தவங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டனால தான் அவங்க மேலே இருக்க மரியாதை இல்லை இன்ட்ரெஸ்ட் எல்லாமே போச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கு இங்கிலீஷில் ஒரு இடியம் இருக்குது, நான் அதை கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சில வார்த்தைகளை தெரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னென்னா டிஸ்மிசிவ். ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, அவ்வளோ ஒர்க் கிடையாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அதை நீங்கள் ஷோ பண்ணுறீங்கன்னா, அதை வந்து டிஸ்மிசிவ் அட்ஜெக்டிவ்னால நீங்கள் ஷோ பண்ணலாம். ரெண்டாவது அட்ஜெக்டிவ் என்னென்னா டிஸ்டெயின்ஃபுல். சேம் மீனிங் தான். இது மாதிரி நீங்கள் வந்து அவங்க அவ்வளோ குட்டாக இல்லை, ஸ்டூபிடாக இருக்காங்க, அதனால நீங்கள் வந்து அவங்க மேலே ஒரு அவங்க மேலே ஒரு லைக் எப்படின்னா இந்த டிஸ்மிசிவான ஒரு ஃபீலிங்கை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. லைக் அவங்க ஒர்த்து கிடையாது, இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு வெளிப்படுத்துறீங்கன்னா அது டிஸ்டெயின்ஃபுல். அண்ட் இன்னொரு வார்த்தை என்னென்னா கண்டெம்ட். கண்டெம்ட்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதாவது என்னென்னா, உங்களுக்கு அவங்க மேலே சுத்தமாக மரியாதையே கிடையாது. இன்னொன்று, அவங்க அட்டென்ஷனுக்கு அவ்வளோ ஒர்க் கிடையாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, சுத்தமாக மரியாதையே இல்லைன்னா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி ஏதாவது ரூல்ஸை நம்ம வந்து பிரேக் பண்ணுறனாலும் அது அந்த ரூல்ஸ் மேலே நம்மளுக்கு மரியாதை கிடையாது, அதை டினோட் பண்ணுறதுக்கும் கண்டெம்ட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஸ்கான்ஃபுல்லும் கண்டெம்ட்டும் ஏறக்குறைய ஒன்று தான். ஸோ உங்களுக்கு அதில் வந்து உங்களோட அட்டென்ஷனுக்கு அவங்க ஒர்த் கிடையாது, உங்கள் அட்டென்ஷனுக்கு உங்களோட ரெஸ்பெக்ட்டுக்கு அவங்க வந்து ஒர்த் கிடையாது அப்படின்னு வெளிப்படுத்துறது ஸ்கான்ஃபுல். ஸோ நாலுமே ஒரே மாதிரி மீனிங் இருக்கும். அதில் டிஸ்டெயின்ஃபுல்லும் டிஸ்மிசிவும் ஒரு ரகம் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் ஒர்த்தில் நினைக்கிறீங்க அவ்வளோதான். பட் கண்டெம்ட்டும் ஸ்கான்ஃபுல்லும் நீங்கள் சுத்தமாக அது மேலே உங்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது, அவங்க மேலேயோ ஒரு பொருள் மேலேயோ சுத்தமாக எந்த மரியாதையும் கிடையாது. உங்களோட அட்டென்ஷனுக்கு வந்து அவங்க டிசர்வ் கிடையாது, தகுதி கிடையாது, உங்களோட அட்டென்ஷனுக்கு அவங்க தகுதி கிடையாதுன்னு நினைக்கிறது வந்து கண்டெம்ட் அண்டு ஸ்கான்ஃபுல். ஓகேவா? அண்ட் இதுதான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்னல, ஒரு இடியம் சொன்னல, அதோட அர்த்தம் சொல்கிறேன் நான். அதாவது என்னென்னா, ஒரு பர்சன் மேலே உங்களுக்கு இருக்க மரியாதை அவங்கள தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் குறையுது அப்படின்றது எப்படி இங்கிலீஷில் ஒரு இடியம் இருக்குது அப்படின்னா, ஃபெமிலியாரிட்டி ப்ரீட்ஸ் கண்டெம்ட். அதுதான் இந்த நாயை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து சுத்தமாக இவனை பிடிக்கல காய்ஸ். கிழங்கு பாருங்கள், வீடியோ எடுக்க விடுறதில்ல, பரண்டி விட்டுறது, கண்டென்ட் க்ரியேட் பண்ண விடுறதில்ல. ஓகே காய்ஸ், டாடா பாய், லவ் யூ ஆல். அவங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். என்னதான் எனக்கு மூடு வந்து ரொம்ப நல்லாவே இல்லைனாலும் வந்து ஐ லவ் டு மேக் வீடியோஸ். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சோசியல் மீடியாவில் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். எதுக்காகனா சம்வாட் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ லேர்ன். நான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கொடுக்கறதுக்கு வந்து லேர்ன் பண்ணுவேன்னு நம்புகிறேன். அண்ட் டாடா பாய், see you.